வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் கண்டி அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே போகிறோம். நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டில் வந்து காவல் அதிகாரிகள், அதுக்கு ஒரு அரசு அதிகாரியெல்லாம் போட்டு வண்டியில் பணம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க, துட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இதனால வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது நின்றுருமா, இல்லாட்ட ஓட்டுக்கு பணம் வாங்குறது நின்றுருமா, இல்லை இவங்க செக் பண்ணுறது வந்து சும்மா ஏதோ இந்த மாதம் தேர்தல் மாதம் ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 15 நாளைக்கு இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்களா என்ன? இதில் வந்து பொதுமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. நேரங்கள் வீணாகுது. கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு போகிற கேஷ் கொண்டு போகிற வண்டி, இதெல்லாம் தான் பிரச்சனையே ஆகுது. இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுதேன். இப்போ இது ஒரு வண்டி. இப்போ இதே வண்டி எங்களுக்கு முன்னாடியோ எங்களுக்கு பின்னாடியோ வந்து இந்த வண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வண்டியில் இவ்வளோ வைக்கக்கட்டுக்குள்ளே வந்து எத்தனை கோடினாலும் உள்ளே வச்சு கொண்டு போயிடலாம். இப்போ இதெல்லாம் இப்போ போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணுவாங்களா? இதே மாதிரி எவ்வளோ வாகனங்கள் உள்ளே போய்கிட்டு இருக்குது, வந்துக்கிட்டு இருக்குது. இல்லாட்டா அதுக்குள்ளே பணம் இருக்குதுன்னு செக் பண்ணதுக்கு அவங்கள்ட்ட எதுவும் டெக்னாலஜி இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்னத்தை போட்டு எல்லா வண்டியும் 4 வண்டியை மறிச்சிட்டு அதில் 4 பேர் அவன் சோத்துப்பானை பழைய துணி இதை வச்சு கொண்டுட்டு போகிறாங்க. எதுவும் வேலைக்கு போகிறாங்க, எதுவும் அர்ஜெண்ட்டாக போகிறாங்க, அவங்கள தான் மறித்து அவங்க கடமையை காட்டுறாங்க. ஸோ பணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னா ஊர் ஃபுல்லாக தான் பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் எத்தனை பேரை பிடிச்சி எத்தனை அரசியல்வாதியை தண்டிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் யார் பணம் கொடுத்துருக்கான்னு வந்து விசாரணை பண்ணி எத்தனை அரசியல்வாதிகளை வந்து கைது பண்ணி அவங்கள எலெக்ஷனில் நிற்க விடாமல் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கிடையாது. அப்படி யாராவது ஒருத்தரை காமிக்க சொல்லுங்கள். சும்மா நம்ம பணத்தையே நம்ம நேரத்தை தான் வேஸ்ட் ஆகிறது தான் அரசுக்கு வந்து முக்கிய பணியாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் ஓட்டு வாங்கலை. நீங்கள் யார் கொடுக்குறாங்க? இதே அரசு அதிகாரியாக இருந்தவங்க அவங்க சப்போர்ட் மூலியமாகவோ இல்லைன்னா ஆட்சியில் இருந்தவங்களோ இல்லை ஆட்சியில் வர துடிக்கிறவங்க தானே கொடுக்குறாங்க. அவங்கள தான் நம்ம திருப்பி தேர்ந்தெடுக்கணும். அவங்க எப்படி அப்புறம் நல்லாட்சி நம்மளுக்காண்டி கொடுப்பாங்க? தோணிச்சு பேசிட்டோம். தேங்க்யூ.